ஏத்தே ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி மருமோளா பார்த்து எடுத்து போயிட்டு வா. ஏத்தே இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால நான் வர லேட் ஆகும். அதனால காலையில சாம்பார் கூட கொஞ்சம் வச்சாச்சு, அதை வச்சு நைட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். சரி மருமோளா போயிட்டு வா. நீ இரவு 8 மணி. ஏத்தே காலையில வச்சுட்டு போன சாம்பார் ஃப்ரிட்ஜ்ல இருக்கலாம், கொஞ்சம் வெளியே எடுத்து வைங்களாம், வந்து நான் தோசை சுட்டு தரேன். மருமோளா என் மவளுக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதான் இன்னைக்கு குழம்பெல்லாம் ஒண்ணும் வைக்கலையா, அதான் நீ வச்சு சாம்பார் தூக்கி கொடுத்துட்டேன் பாத்துக்க. சாம்பாரை தூக்கி கொடுத்துச்சு, அப்ப என்னத்தை வச்சு திங்கலாம்னு நினைச்சுன்னு தெரியல. ஏத்தே இதெல்லாம் நல்ல இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்க அம்மைக்கு வேலையை பாத்தீங்களா, சாம்பார் தூக்கி உங்க தங்கச்சி கொடுத்துருக்கா. நானே அதுக்காட்டி தான் காலையில சாம்பார் வச்சுட்டு போயிருக்கேன். இனிமே என்னத்தை போட்டு செய்ய மருமோளா? அது இது பூரி எந்த கடையில வாங்கினியா? சாம்பாரை வேற என் மவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேனம்மா, வேற குழம்பு ஒண்ணு வேற இல்ல. நீ வேற டயர்டா வருவ பாவம், காலையிலேயே ஆபீஸ் போன ஆளு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற நீ. அதனாலதான் நீ வரதுக்கு முன்னாடியே குருமாவை வச்சுட்டேன். நீ வந்தோடனே சூடா பூரிய பொரிச்சு தரலாம்னு நினைச்சேன், அதான் இப்ப போட்டு கொண்டு வந்த மருமோளா. சூடா இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. சாரி தே, தெரியாம கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல மருமோளா, குடும்பத்துக்காண்டி உழைக்க இது கூட நான் செய்து வைக்க மாட்டேனா. நீங்க நிச்சாம்ல வீட்டுக்கு கிளம்பலையா? ராதிகா வேற ஒத்தையில இருப்பாளா, அதனால நீ மட்டும் போயிட்டு மருமோளா. சரிங்க. எம்மா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது மக்களே சொல்லு. உன் மருமோ இருக்கல்ல, நிச்சாம்ல வீடு, சடங்கி வீடு, பால்கை வீடுன்னு நம்ம சொந்தக்காரவிய யார் வீட்டுக்கு போனாலும் சரிதான், அங்க இருக்க வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு கடந்து செய்யலாம். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம சொந்தக்கார ஒரு ஆள் சொல்லுச்சு எனக்கு. இன்னைக்கு நிச்சாம்ல வீட்டுக்கு போறல்ல, அங்க பந்தி பரிமாறுறது என்ன, பாத்திரம் கழுவுது என்ன, வீடு தூக்குறது என்னன்னு கூட கொஞ்சம் கடந்து ஒரே வேலை இழுத்து போட்டுட்டு செய்வா. மொய்க்கவரை வேற வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி வீட்டுல போய் எடுத்துட்டு ஓடி வருவோம். அடுத்த வீட்டுல போய் எதுக்கு வேலையை செய்யணுங்க? நம்ம என்ன வேலைக்காரியா ஊழுக்கலாம்? பேசாம அந்த வேலையை நம்ம வீட்டுல செஞ்சாலும் பிரயோஜனம் உண்டு. ஆமா அது சரிதான். எதே நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் தான், நம்மளும் கூட மாட ஒத்தாசை செய்யறது. அவங்களுக்கு 1008 வேலை கிடக்கும், அதுல 1-2 வேலையை நம்ம கூட மாட செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நமக்கு மன நிறைவா இருக்கும். நம்மளும் போனோமா வந்தோமான்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. கூடி வாழ்ந்தா கோடி நன்மை கிடைக்கும். ராதிகா சும்மா தானமா இருக்க, துணி எடுக்க வரியா? துணி எடுக்கவா? நீங்க போங்க பாறேன். மக்களே மழை கொட்டுன்னு கொட்டும் போல இருக்கு. உங்க அண்ணிகாரி துணி எடுக்க வாரியான்னு கேட்டிருக்கா. இந்த மாதிரி நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோ. இதான் சமயம்னு 4-5 சுடிதார் எடுத்துக்கோ, ஒரு 2-3 பட்டை எடுத்துக்காளு. அதுக்கப்புறம் 2-3 நைட்டி எடுத்துக்கோன்னா வீட்டுக்கு போடணும்ல. எம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும்மா, நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். உனக்கு 2 சேலை எடுத்துட்டு வரட்டா? சரி எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கலர்ல எடுத்துட்டு வானே. இந்த பாரு, இந்த மாதிரி என்ன வலிஞ்சுக்கிட்டு போவாத, நல்ல மேக்கப் போட்டுட்டு நல்ல துணியை மாத்திட்டு போ. சரிம்மா. மக்களே மேக்கப் போடதான் நேரம் ஆக்கிறாத, சீக்கிரம் கிளம்பி ஓடியா. துணி எடுக்க வரேன்னா ஆளை காணல. என்ன அண்ணி நீங்க நைட்டோட நிக்கிய, துணி எடுக்க வரலையா? என்னது துணியை மாத்தணுமா? ஆமா மருமலா, துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போக வேண்டாமா, நைட்டியோட எண்ணி போவே. 2 பேருக்கும் நினப்பு தான் பொழப்பு கெடுக்கு. என்ன மருமலா சொல்லுதே? நான் துணி எடுக்க போனேன்னு சொன்னது மாடியில காய போட்டிருக்க துணிய மழை வர போதுல, அதைத்தான் எடுக்க கூப்பிட்டேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி புதுசா மருமவா வந்துட்டா வீட்டுக்கு, இனி சம்பள பணத்தை வாங்கி அவட்ட தான் கையில கொடுக்க சொல்லணும். செல்லத்தர வந்துட்டியா மக்களே? ஆமாமா, இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வரேன். என்ன பண்ணு? கிளம்பிட்டேங்க, போமா? சரிப்பா போ. நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம். சரி மருமோள. நானே சொல்லணும்னு நினைச்சேன், அவனே அவன் பொண்டாட்டிட்டு சம்பள பணத்தை கொடுத்துட்டான் போல இருக்கு. சரி பாட்டு, நம்ம நல்ல மனசு புரிஞ்சுக்கிட யாருமே இல்ல, அவ்வளவுதான் சொல்லணும். 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்தாங்க வாங்கிக்கங்க. இது என்னது மருமோள? ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் இருக்குதுல. எனக்கு எதுக்கு மருமோள இவ்வளவு ஸ்வீட் எல்லாம்? இம்மா சின்ன பொண்ணு உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தாமா, உனக்கு பிடிக்குமேன்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தா, வாங்கிக்கமா. இந்தாங்க இதையும் வாங்கிக்கங்க. ஏம்மா எங்க 2 பேரோட சம்பள பணமும் இதுல இருக்குமா, வாங்கிக்க. சின்னத்தர நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், உன் சம்பள பணத்தை வாங்கி உன் பொண்டாட்டி வந்துட்டாலப்பா, இனி அவட்ட கொடுத்துருன்னு. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சட்டுன்னு வந்து கடைக்கு போயிட்டீங்க. முத என் சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுக்கேன், அதை வெறுமனே கொடுக்க முடியாதுல, அதனாலதான் ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போன 2 பேரும். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மருமோள இனி நீ வந்துட்ட, நீனே குடும்பத்தை பாத்துக்க மருமோள, நீனே சம்பள பணத்தை வச்சுக்க. வரலையால வாரமா கிளம்பிட்டு இருக்கா. போயிட்டு வரோம். ஆமா, உன்கிட்ட தங்க நெக்லஸ் எல்லாம் உண்டுல்ல, எங்க கவரி நெக்லஸ் தூக்கி போட்டுட்டு போற? இருக்கட்டுமா, நல்லா தானே இருக்கு. சும்மா இருல, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதெல்லாம் சரிப்படாது, போய் நெக்லஸ் எடுத்து போட்டு போ. அது இப்ப எதுக்கு இழுவுத? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமல எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்க வீட்டு கொடுத்துருப்பா, அவ அம்மா கறிட்ட கொண்டு ஆட வைக்கிறது கொடுத்துருப்பா, இல்லன்னா விக்கி கொடுத்தாலும் என்னவோ தெரியலையே. அப்படி பேசாதீங்க. அப்படியே உண்மையை சொல்லு, எங்க இருக்குன்னு சொல்லு. என்னம்மா ஒரே சத்தமா கிடக்கு? உங்க அண்ணிகாரி நெக்லஸா அம்மாட்ட வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். கேக்க மூச்சே விட மாட்டேக்கா, ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா, அதுதான் இங்க சத்தமா கிடக்கு. எம்மா இதுக்கு போய் அண்ணி ஏசுவ, ஒரு உண்மையை சொல்லுவேனா? என்ன உண்மை? 3 மாசம் முன்னால என் வீட்டுக்காரருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகி கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அப்பதான் அண்ணி யாருக்கும் தெரியாம அவங்க நெக்லஸ் எனக்கு தந்தாங்க. அட வச்சுட்டு திருப்பி கொடுக்கணும் நான் நினைச்சிருக்கேன். ஐயோ அப்படியா? சரிம்மா, என் மவளுக்கு தான் நீ நெக்லஸ் அடவிக்கி கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியாத.
இப்படி ஒரு நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கனே என்ன மன்னிச்சிருமா